வணக்கம். இன்றைய செய்திகள். துணை முதலமைச்சர் உதயநிதி வேட்பு மனுவில் தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரத்தில் குறிப்பிட்டுள்ள சொத்து விவரம் குறித்து விசாரணை நடத்த கோரிய வழக்கில் வருமான வரித்துறை அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியைச் சேர்ந்த குமாரவேல் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிடும் உதயநிதியின் வேட்பு மனுவில் உள்ள சொத்து விவரங்களில் முரண்பாடுகள் உள்ளன. 2021 ஆண்டில் தாக்கல் செய்த வேட்பு மனுவில் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் நிறுவனத்தில் 7.36 கோடி ரூபாய் முதலீடு செய்திருந்ததாக குறிப்பிட்டிருந்தார். இந்த தேர்தலில் அது தொடர்பான எந்த தகவலையும் அவர் தெரிவிக்கவில்லை. அவரது மனைவி ரெட் ஜெயண்ட் மூவிஸ் நிறுவனத்தில் 2.63 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த பரிவர்த்தனை குறித்து முறையான விளக்கங்கள் எதுவும் வேட்பு மனுவில் இல்லை. 2021 ஆண்டு 11.6 கோடி ரூபாய் ஸ்னோ ஹவுசிங் நிறுவனத்திற்கு கடன் கொடுத்துள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். தற்போதைய வேட்பு மனுவில் 10 கோடி ரூபாய் என்று குறிப்பிட்டுள்ளார். மீதமுள்ள 1.6 கோடி ரூபாய் பணம் திருப்பி செலுத்தப்பட்டதா என்ற விவரங்கள் இல்லை. 2020 ஆண்டிற்கு முன் 2.02 கோடி ரூபாய் வருமானம் இருந்ததாக உதயநிதி கூறியிருந்தார். தற்போது 10.98 கோடி ரூபாய் வருமானம் உள்ளதாக கூறியுள்ளார். இதில் வருமானம் மற்றும் சொத்து அதிகரித்தது குறித்து உரிய விளக்கங்கள் இல்லை. சொத்து குறித்து தவறான மற்றும் முழுமையற்ற தகவல்களை வேட்பாளர்கள் தெரிவிப்பது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திற்கு விரோதமானது. எனவே இந்த முரண்பாடுகள் குறித்து விசாரணை நடத்த வருமான வரித்துறை பெருநிறுவன விவகாரங்கள் துறை அமைச்சகத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று குமாரவேல் தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தர்மாதிகாரி நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கில் வருமான வரித்துறை அறிக்கை தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஏப்ரல் 20 தேதிக்கு ஒத்திவைத்தனர். தொகுதி மறுவரையறைக்கு எதிராக தமிழகம் முழுவதும் வீடுகளிலும் பொது இடங்களிலும் கருப்பு கொடி ஏற்றும் போராட்டம் நாளை ஏப்ரல் 16 தேதி நடக்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது குறித்த அவரது அறிக்கையில், உயரட்டும் கருப்பு கொடி, தமிழகம் போராடும், தமிழகம் வெல்லும், இந்தியாவின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட குற்றத்திற்காக தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு தண்டனையா? மத்திய பாஜக அரசு நாளை நாடாளுமன்றத்தில் கொண்டுவரவுள்ள தொகுதி மறுவரையறை சட்ட திருத்தம் தமிழகத்திற்கும் தென் மாநிலங்களுக்கும் இழைக்கப்படும் மாபெரும் வரலாற்று அநீதி. விந்திய மலைக்கு தெற்கே உள்ள தென்னிந்தியர் ஒவ்வொருவரும் கொதித்து போயிருக்கிறோம். நெருப்போடு விளையாடுகிறது பாஜக. தொகுதி மறுவரையறைக்கு எதிராக தமிழகம் முழுவதும் வீடுகளிலும் பொது இடங்களிலும் கருப்பு கொடி ஏற்றும் போராட்டம் நாளை நடைபெறும். தமிழகத்தின் குரலை மதித்து மத்திய அரசு பின்வாங்கவில்லை என்றால் அதற்கான விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். இதற்காக மிகப்பெரிய விலையை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். திமுக தலைவராக அனைத்திற்கும் மேல் சுயமரியாதை உள்ள தமிழனாக மீண்டும் எச்சரிக்கிறேன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை விவகாரம் குறித்து அவர் வீடியோ ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். 8000 ரூபாய் கூப்பன் மாடல் விநியோகத்திற்கு தேர்தல் கமிஷன் அனுமதி பெற்றுள்ளதாக திமுக பிரச்சாரம் செய்வது உண்மைக்கு புறம்பானது, தவறாக வழிநடத்தக்கூடியது என்று தேர்தல் கமிஷன் கண்டிப்புடன் தெரிவித்துள்ளது. திமுக தேர்தல் அறிக்கையில் இல்லத்தரசி திட்டம் என்ற பெயரில் குடும்ப தலைவிகளுக்கு 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் வழங்கப்படும் எனவும் அதை பயன்படுத்தி வாஷிங் மெஷின், ஃப்ரிட்ஜ், மிக்சி, கிரைண்டர் போன்ற வீட்டு உபயோக பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. இது பற்றி மக்கள் மத்தியில் நம்பிக்கை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் திமுகவினர் வீடு வீடாக கூப்பன் விநியோகம் செய்கின்றனர். பல இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினரிடம் இத்தகைய கூப்பன்கள் பிடிபட்டுள்ளன. சில இடங்களில் எதிர்க்கட்சியினர் கூப்பன் விநியோகத்திற்கு ஆட்சேபம் தெரிவித்து தகராறு செய்கின்றனர். இந்நிலையில் சமூக வலைதளத்தில் திமுகவை சேர்ந்த ஒருவர் 8000 ரூபாய் கூப்பன் மாடல் விநியோகம் என பதிவிட்டு பொதுமக்களிடம் 8000 ரூபாய் கூப்பன் மாடல் தந்து ஓட்டு சேகரிக்க இந்திய தேர்தல் கமிஷனிடம் முறையான அனுமதி பெற்றுள்ளது திமுக. மாற்றுக் கட்சியினர் பிரச்சனை செய்தால் அனுமதி நகலை காட்டவும் என்று கூறியிருந்தார். அனுமதி கடிதம் என்று கூறி ஒரு கடிதத்தையும் அவர் வெளியிட்டிருந்தார். அந்த பதிவுக்கு பதிலளித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்ட பதிலில், மின்னணு ஊடகங்களில் உள்ளடக்கங்களை ஒளிபரப்புவதற்காக மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என இதன் மூலம் தெளிவுபடுத்தப்படுகிறது. இந்த சான்றிதழ் அச்சிடப்பட்ட பிரசுர பொருட்கள், குறிப்பாக துண்டு பிரசுரங்கள் அல்லது கைப்பிரதிகள் ஆகியவற்றிற்கு பொருந்தாது. அத்தகைய அச்சிடப்பட்ட பொருட்கள் அனைத்தும் இந்திய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 127A மற்றும் நடைமுறையில் உள்ள மாதிரி நடத்தை விதிமுறைகள் ஆகியவற்றை பின்பற்றி தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். தேர்தல் கமிஷன் அனுமதி பெற்றுள்ளதாக கூறுவது
கூறுவது உண்மைக்கு புறம்பானது, தவறாக வழிநடத்தக்கூடியது என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட உள்ளதற்கு ஆதரவு தெரிவித்துள்ள தவிக தலைவர் விஜய் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.